ஏ மீனா, தலை வலிக்குது, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. மீனா, நீ காஃபி போடாத. ஏன் அந்த பியூட்டி பார்லர் அம்மா போடாதாமா? இருங்கத்தே, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த மீனாக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா பத்தியா? எவ்வளோ அவமானப்படுத்துது இந்த கிழவி. ஆனால் அவள் காஃபி கேட்டானு போய் போட்டு தருது. நானா இருந்தா மண்டையிலே ஒரு போடு போட்டிருப்பேன். டேய், உன் பொண்டாட்டியை முதல்ல ஒழுங்கா இருக்க சொல்லு. நான் காஃபி தான் கேட்டேன், அவள் போய் போட்டு வருவா. நீ வாயை மூடிட்டு. அந்த பியூட்டி பார்லர் அம்மா என்ன பண்ணுதா? சும்மா தானே நிற்குதே, போய் போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. என்னங்க, என்னால் சண்டை வேணாங்க. நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காலையிலே வேண்டாங்க. நீ சாப்பாட்டில் உப்பு போட்டு தானே சாப்பிட்ற? அவங்க எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. நீ போய் காஃபி போட்டு தரங்கிற? ஏங்க, நான் உப்பு போட்டு சாப்பிட்றனோ சக்கரை போட்டு சாப்பிட்றனோ, ஆனால் நான் சாப்பிட்றேன்ல. நீங்கள் பேசாமல் இருங்க, நான் காஃபியை போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், அங்கே என்ன வளவளன்னு பேசிட்டு இருக்க? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா இல்லையா? அத்தை, எனக்கும் பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க அத்தை. அப்படியாம்மா ரோஹிணி? சரி இரு, நான் சொல்கிறேன். நீ எவ்வளோ கஷ்டப்படுற இந்த வீட்டுக்காக. ஆனால் சில பேர் பூ கட்டுறன்ற பேரில் நூலை ஒன்று வச்சுக்கிட்டு பூவை 2 வச்சுக்கிட்டு சும்மா கட்டுறேன்ட்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காசு தான் வரமாட்டேங்குது. ஆமா அத்தை, அந்த கூத்த நினைச்சா எனக்கே சிரிப்பு வருது. பூ கட்டுற பேர்ல 10 ரூபாய்க்காக காலையிலேருந்து உட்காந்துருக்கு. அத்தை, என்னால காஃபி போட முடியாது அத்தை. ஏய், என்னடி குளுப்பா? இவ்வளோ நேரம் காஃபி போடுறேன்னா இப்போ என்ன போட மாட்டேங்கிற? உங்களுக்கு காஃபி வேணா நீங்களே போய் போட்டு குடிச்சுக்கோங்க. அப்படி சொல்லு மீனா.